பாண்டிச்சேரியில் நான் வழிபாடு செய்த 2 கிறிஸ்துவ தேவாலயங்கள். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் கதையில் கதாபாத்திரத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, கடந்த மாதம் பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. பாண்டிச்சேரி நாணய கண்காட்சி சிறப்பாக நடந்தது. நானும் அட்டன் பண்ணேன். ஸோ அப்போ 2 சர்ச்சஸ்க்கு போக வாய்ப்பு கிடைச்சிது. பாண்டிச்சேரியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்டு இப்போ உள்ள யூனியன் டெரிட்டரி. இதுதான் பரவலாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃப்ரெஞ்சு ஆளுகை, ஃப்ரெஞ்சு காலனி அப்படின்னு இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பல பேர் அந்த நிலப்பரப்பாக ஆண்டிருக்கிறாங்க. ஏன்னா அது முக்கியமான ஒரு போர்ட்டு. பாண்டிச்சேரி கடற்கரையோரம் இருக்கிறனால எல்லாருமே அந்த பகுதி அட்ராக்ட் பண்ணுச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் டச்சு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷு, இப்போது ரிபப்ளிக் இந்தியா. ஸோ அதில் முதலாவது நம்ம சர்ச் பார்க்க போகிறது பெசிலிக்கா ஆஃப் சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். இது 1907 கட்டமைக்கப்பட்டது. இந்த சர்ச்சுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒரு பிரமாதமான சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்திலான சர்ச் இருக்கும். இது இப்போ கேத்தலிக் சர்ச்சுடைய பராமரிப்பில் இருக்குது. அதில் முக்கியமாக அதில் விசேஷம் என்ன அப்படின்னா, அதில் முழுக்க ஸ்டெயின் கிளாஸால் ஆனது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலில் ஒளி வருது அப்படின்னா, நம்ம இப்போ டிரான்ஸ்பரண்ட் கிளாஸஸ் வச்சுருப்போம், நார்மல் கிளாஸ் இல்லாத விண்டோ வச்சுருப்போம், அல்லது கொஞ்சம் பிளர் கிளாஸ் மாதிரி வச்சுருப்போம். இவங்க எப்படின்னா, ஸ்டெயின் கிளாஸில் அந்த கிளாஸில் அந்த வெளிச்சம், சூரிய ஒளி வரும்போதே 3 நிறமாக வரும். பேசிக் கலர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ரெட், ஆம்பர், கிரீன், சிவப்பு, மஞ்சள், அப்புறம் பச்சை. இந்த சிவப்பு மஞ்சள் பச்சையத்தோட சேர்த்து அந்த ப்ளூலையும் போட்டு பிரமாதமான ரேஸ் உள்ளே இருக்கும். அதில் நம்ம அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னாவே ஒரு டிவினிட்டி தெரியும். அவ்வளோ பிரமாதமான கட்டமைப்பு. இது ஏறக்குறைய ஒரு 120 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமா இன்னொரு சர்ச்சுக்கு நான் போனேன், இமாக்குலேட் கன்செப்ஷன் கத்தீட்ரல்னு சொல்லிட்டு. அந்த சர்ச் இன்னும் பிரமாதமாக இருந்தது. அது ஜெசூஸ் ஃபாதர் அவங்களோட மிஷனரிஸுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லூயி 14ஆம் மன்னர் ஃப்ரெஞ்சு அவர் வராரு. அவர் வரும்போது இந்த ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கிறாரு, சர்ச்சுடைய ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கிறாரு, ஒரு நிலப்பரப்பை தேர்ந்தெடுக்கிறாரு. அதில் ஒரு சர்ச் கட்டுறாங்க. அது கட்டினது பார்த்தீங்க அப்படின்னா 1889, ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இது. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெஞ்ச் ஃபோர்ட்டில் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 1692 ஒரு 5 வருஷத்துக்குள்ளே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டி முடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்சு வராங்க, ஃப்ரெஞ்சு அந்த கட்டுப்பாட்டு ஏற்றுறாங்க. அந்த இடத்துலையே ஃப்ரெஞ்சுக்கும் டச்சு மன்னர்களுக்கும் சண்டை நடக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு மதமும் இன்னொரு மதமும் சண்டை போடுவாங்க. அந்த அரசர்கள், அந்த நம்பிக்கைக்குள்ள அரசர்கள் சண்டை போடுவாங்க. அவங்களே வெவ்வேறு கோயில்களில் இடிச்சுப்பாங்க, மாற்று மதத்தை சார்ந்த கோயில்களில் இடிச்சுப்பாங்கன்றதை பார்க்கணும். ஆனால் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஒரு பகுதியை ஆளணும் அப்படின்னா அவங்க மதம்ன்றது கூட முக்கியம் இல்லை. அவன் கட்டினது அவனுடைய பேர் நிலைக்கணுன்றதுக்காக என்ன வேணால் பண்ணுறான்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. நம்ம கோயில்கள்லேயே கூட சைவமும் வைணவர்களும் சண்டை போட்டு அவங்க கோயிலை இடித்த வரலாறு பல உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்சு கட்டுறாங்க. ஃப்ரெஞ்சு அந்த ஆளுகையை, பாண்டிச்சேரி ஆளுகையை டச் எடுக்கிறாங்க. அந்த ஃப்ரெஞ்சு கட்டின சர்ச்சை இடித்து டச்சு அதே சர்ச்சு கட்டுறாங்க. எப்படி ஒரு புரிஞ்சுக்கிறது நம்ம கஷ்டம்தான். இப்போ உள்ள காலகட்டங்களில் இதெல்லாம் நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு டே டு டே பேசிஸில் எப்படி நம்ம விட்டு கொடுத்து போகணுன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ திருப்பி இந்த சர்ச்சுடைய வரலாறுக்கு வரும். இது நடக்கிறது 1699, ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்துக்குள்ளே நடக்குது. அதுக்கப்புறமா திருப்பி அந்த இடத்த ஃப்ரெஞ்சு ஆளுகைக்கு கொண்டு வராங்க. 1736 இதை விட பெரிய சர்ச்சா, அதாவது ஏற்கனவே இருந்ததை விட பெரிய சர்ச்சா அவங்க கட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்சுக்கு அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் பண்ணுறாங்க. நல்ல வேளை பிரிட்டிஷர்ஸ் அதை இடிக்கல.
இடிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உள்ள சர்ச்சை வந்து 1761 விரிவாக்கம் செய்கிறாங்க. நல்ல பிரம்மாண்டமாக விரிவாக்கம் செய்கிறாங்க. அந்த சர்ச்சை இன்னி காலகட்டம் வரைக்கும், அதாவது 1791 இந்த காலகட்டம், இப்போ இருக்கிற காலகட்டம் வரைக்கும் மிக பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு. இதுவும் வந்து ரோமன் கேத்தலிக் என்ற பிரிவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏறக்குறைய இந்த பகுதியில் இதே நிலத்தில் இதே இடத்துல வந்து 450 வருஷத்துக்கும் மேலே உள்ள சர்ச்சோட கட்டுமானங்கள் வந்து இங்கே நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதில் கல்வெட்டுகள் பல உண்டு. அதுலேயும் நான் பார்த்தேன், மிக பிரமிப்பாக இருந்தது. சில விஷயங்கள் என்னால் புகைப்படம் எடுக்க முடிஞ்சுது, அதையும் நான் இங்கே பகிர்ந்துருக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க.